நமசிவாய 365 டே மணி சேலஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு நாள்ல நீங்கள் சொல்ல வேண்டியது, அதாவது 15ஆம் தேதி ஜூன் மாதம் 2025 நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஓம் ரித்தி பூர்ண சம்பன்னே, ஓம் ரித்தி பூர்ண சம்பன்னே என்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லி வருவது அப்படின்றது 7 முறை சொல்லி வருவது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். காலையில் 7 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் சொல்றதுங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். வெறும் 7 தடவை தானே சொல்றோம், அந்த 7 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குல்ல. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ரித்தி பூர்ண சம்பன்னே அப்படின்றது வந்து பார்த்தோம்னா, ரித்தி பூர்ண சம்பன்னே அப்படின்னா எல்லா விதமான பரிபூர்ண சம்பத்தையும் எனக்கு கொடு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றி கொடு அப்படின்ற மாதிரியாக நாம் பிரபஞ்சத்தையும் இறையையும் தேவதைகளையும் தேவாதி தேவர்களையும் கேட்கிறோம். இதுதான் விஷயம். சோ அப்ப அதை அப்படி ஃபுல்லா ஃபீல் பண்ணி நீங்க சொல்லுங்க. இந்த மாதிரி சின்ன மந்திரம் இருக்கிறனால எல்லாம் நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னா அதுக்கு உண்டான பலன் உடனடியாக கிடைக்கக்கூடியதா இருக்கும்னு சொன்னாங்க. தெற்கு பகுதியில் நின்று தெற்கு பார்த்து நீங்கள் சொல்லி வருவதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். இந்த டைம்ல நீங்க சொல்லும்போது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு காப்பர் கையில வச்சுக்கோங்க, அல்லது வந்து காப்பர் பேங்கிள், காப்பர் ரிலேட்டட் எதுவா இருந்தாலுமே நீங்க வச்சுக்கலாம். காப்பர் டம்ளரோ அல்லது காப்பர் சொம்போ இல்ல காப்பர்ல பேங்கில் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா பேங்கிளோ அல்லது ரிங்கோ எதுவா இருந்தாலுமே ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணக்கூடிய விஷயமாக இருக்கும் இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்த ஒரு நாள்ல நீங்கள் வந்து செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பே லீஃப் இருக்கு இல்லையா, அதாவது பிரிஞ்சி இலைன்னு சொல்றாங்க. அந்த பிரிஞ்சி இலையை இந்த நாள்ல நீங்கள் வந்து எதுவுமே நினைக்க வேண்டாம், ஜஸ்ட் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி முடிச்சோன்னா அதே மாதிரி தெற்கு பகுதியில் நின்று தெற்கு பகுதியை பார்த்து கொண்டு அந்த பே லீஃப் ஒன்று வந்து உங்களுடைய விஷஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகணும்னு ஜஸ்ட் ஒரு பே லீஃப் மட்டும் நீங்கள் வந்து எரிய விட்டு அப்படியே போட்டுடலாம். தூக்கு கையில் ஏதாவது ஒரு இடிக்கு மேலே ஏதாவது வச்சுக்கோங்க, அப்படி டைரக்டா ரொம்ப வேகமா பரவிடும் நெருப்பு. ஸோ அது மாதிரியான விஷயமா போட்டு அந்த ஆஷ் அப்படி நீங்க போட்டு விட்டுறலாம். அது மாதிரி பேலீஃப் ரிச்சுவல் செய்யறது அப்படின்றது இன்னைக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். நான் ஆல்ரெடி பேலீஃப் ரிச்சுவல்ஸ் நிறைய கொடுத்துருக்கேன். அது மாதிரி ஏதாவது ஒரு பேலீஃப் ரிச்சுவல் கூட இந்த ஒரு நாள்ல நீங்க செய்யணும், உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த 7 to 8 மணி டைம்குள்ள நீங்க வந்து தாராளமான முறையில செய்யலாம். அதுவும் இந்த ஒரு நாள்ல ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். சிம்பிள் இந்த ஒரு நாள்ல நீங்கள் வர வேண்டியதுங்கிறது தேங்காய். தேங்காயுடைய சிம்பிள் நீங்கள் வந்து வரைய வேண்டியது. தேங்காய் நம்ம வந்து பார்த்தோம்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. தேங்காய் அப்படியே அவங்களுடைய கிச்சன் பையில வச்சுட்டு அவங்க அடிக்கடி தேங்காயை பார்த்துட்டு இருந்தா போறோம். நீங்க வால்பேப்பர்ல வச்சு கூட தேங்காயை பார்த்துட்டு இருக்கலாம். வரைய முடியாத போது அது ஒரு ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ணலாம். ஆனால் வரைவது அப்படிங்கிறது பெரும்பாலும் நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தேங்காய் நீங்க ஒரு பேப்பர்ல ஒரு ஆப்ஜெக்ட் போடுறீங்க, அதை தேங்காய் அப்படின்னு நினைத்துக் கொண்டு போடும்போது அதற்குண்டான ஒரு பலன், அதை வந்து நீங்க பேக்கெட்ல வச்சுக்க வேண்டியது அல்லது உங்களுடைய அடிக்கடி பார்க்கக்கூடிய இடத்துல வைத்துக் கொள்வதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். நமசிவாய.